தொடர்ந்து அரவிந்த் குலசேகரன் பத்திரிகையாளர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் எம்பி பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடும்? காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு அதுதான். அதாவது தமிழகத்தில் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சியை முன்னிறுத்திய பேச்சுவார்த்தையை தாங்கள் நடத்த இருப்பதாகத்தான் காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் இது போன்ற கூட்டணி ஆட்சி சாத்தியமா என இரண்டு திராவிட கட்சிகளும் தங்களுடைய எதிர்கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை சில தலைவர்கள் வைத்து வந்தாலும் அதற்காக முன்வைக்கப்படும் தரவுகள் தான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. தற்போது இந்த தரவுகளின் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி தான் வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கேட்பது, அந்த தரவுகள், அதாவது எந்த தரவுகளின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோ அந்த தரவுகள் யாரால் எடுக்கப்பட்டது, அது உண்மையான தரவுகளா என்ற கேள்வியும் மறுதரப்பிலிருந்து வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அதுவும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பொது கருத்தாக முன்வைத்தது. இதற்கு முன்பாக பாஜக சார்பில் நேற்றைய தினமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார். எனவே அதே போன்ற ஒரு கருத்தை தான் காங்கிரஸ் முன்வைப்பதாக தெரிகிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் இரண்டு திராவிட கட்சிகளும் முன்வைத்து வருகிறார்கள். இரண்டு திராவிட கட்சிகளையும் எடுத்துக்கொண்டாலும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை அவர்கள் வழிமொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த பேச்சுக்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறது என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தற்போது ஒரு சர்வேயின் அடிப்படையில், இந்த சர்வேயின் தரவுகள் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை முன்வைத்தால் நாளை எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கப் போகிறார்கள்? தற்போது ஒரு சர்வேயின் அடிப்படையில் எனக்கு இத்தனை மந்திரி, அமைச்சரவையில் எனக்கு இத்தனை மந்திரி இடங்கள் வேண்டும், இத்தனை கேபினெட்ல எனக்கு இத்தனை இடங்கள் வேண்டும் என கேட்பது வேறு. அதே போல எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயித்திருக்கார்கள், அதன் சதவீதத்தின் அடிப்படையில் எனக்கு இத்தனை மந்திரி சபையில் எனக்கு இடம் வேண்டும் என கேட்பது வேறு. எனவே சர்வே அதாவது எடுக்கப்பட்டிருக்கும் இந்த போன்ற சர்வே முடிவுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறதா அல்லது ஜெயிக்க போகும் எம்எல்ஏக்களின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட போகிறதா என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இது ஒரு தேர்தலுக்கான ஒரு கோரிக்கையாக தேர்தலுக்கு முன்பாக இரண்டு தேசிய கட்சிகளும் ஒரு கோரிக்கையாக முன்வைப்பதை பார்க்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு பாஜக அதிமுகவிடம், இங்கு காங்கிரஸ் திமுகவுடன் முன்வைப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தான் இது போன்ற பேச்சுவார்த்தைகள் எப்படி வலுப்பெறப் போகிறது, தேர்தல் முடிந்த பிறகு எந்தெந்த கட்சிகள் எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கப் போகிறார்கள், அதனை தொடர்ந்துதான் இந்த கருத்து உண்மையாலுமே வலுப்பெறுமா என்ற யதார்த்தத்தையும் நம்மால் பார்க்க முடியும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த்.